மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் மாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சி அணிந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். பாமக ஏற்கனவே தந்தை மகன் அப்படின்னு அந்த மோதல் நெடுநாட்களாக போய்கிட்டு இருக்கு. தந்தையை மதிக்காத மகன் அப்படிங்கிற பேர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அதே போல அவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு 1000 குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் அவர்கள் வச்சுக்கிட்டு இருந்தாரு. இது மிக பெரும் போரா இரு மாநாடு நடத்துவது, பொதுக்குழு நடத்துவது, கூட்டம் நடத்துவது அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போ கடைசியில ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரை, நிறுவன தலைவரை மீறி கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இன்னைக்கு ராமதாஸ் அவர்களை சந்திச்சு ஒரு இதை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. இது கட்சி விஷயம். முன்னாடி ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் வெளியாச்சு. ராமதாஸ் அவர்களுடைய 60ஆம் கல்யாணம், அதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்திருந்தார். அதை முன்னாடியே பார்த்தோம். அதுக்கு பிறகு 50ஆவது கல்யாண நாள், திருமண நாள் வீடியோ ஃபோட்டோ வெளியாச்சு. ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் கூட என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் நான் 2 கல்யாணம் பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுவுமே இப்போ பாமகவுக்குள்ள மிக பெரும் பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கு. ஆமாம், அவர் கேட்டது கரெக்டு தான். ஆனால் அவர் கேட்டிருக்க வேண்டியது பேப்பரில் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டிருக்கணும். 2 கல்யாணம் பண்ணால் எல்லாரும் தப்புன்றாங்களே, நான் பண்ணால் என்னையா தப்பு அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் கேட்டேன். இல்லைன்னா ஒரு எம்பியாக ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் போய் சட்ட திருத்தத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ ஏன் நான் 2வது கல்யாணம் பண்ணக்கூடாது? ஒரு மனிதன் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் எதாவது இருக்கா? ஏன் அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க? இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை தான் திருமணம் செய்ய வேண்டியது இருக்கா? 2 கல்யாணம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நாடாளுமன்றத்தில் விவாதத்தை நடத்தி சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து, மாற்றத்தை கொண்டு வந்து, உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு செயலை செய்துவிட்டு, நான் வழக்கில் வெற்றி பெற்று நான் இந்த பெண்ணை 2வது திருமணம் அஃபிஷியலாக சொல்லிக்கலாம் பண்ணிட்டேன்னா சட்டம் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு பண்ணிடலாம். ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு மனைவி இருக்கும்போது அந்த மனைவியோடைய விருப்பம் இல்லாமல் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது சட்டப்படி. புரியுதா? அதுக்கு நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜை கேட்கக்கூடாது, பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அப்போ மாதம்பட்டி ரங்கராஜும் ராமதாஸ் ஒன்னான்னு பார்க்க முடியும். ஏன்னா அவர் சமையல்காரர், அண்டா அடுப்புன்னு சுற்றுறவர். இவர் ஒரு அரசியல்வாதி, எல்லாம் தெரிஞ்சவர். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அரசியல், இடதுசாரி அரசியல், வலதுசாரி அரசியல், நக்சல் அரசியல், ஜாதி தலைவர் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவர். இப்போ நீங்கள் விஜய் அரசியல் தலைவர்னு சொல்லிட முடியாது. நீங்கள் தலைவர்னு போகாதீங்க. விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஐயா ராமதாஸுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது 2ஆம் கல்யாணம் நான் பண்ணலாமா, ஏன், யார் கேட்பது யாருன்னா அது அவர் இஷ்டம். ஆனால் இந்திய சட்டம் அதை ஒத்துக்கிறது இல்லை. சட்டத்தில் அது தவறுன்னு இருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடி குழந்தை திருமணம் வாங்கி, அது குழந்தை கிடையாது. இந்த உலகத்தில் என்னன்னா 14 வயது ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டு 1 வருஷம் ஆச்சுனாலே அது அடுத்து குழந்தை பிறப்புக்கு தயாராகிச்சுனாலே திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் உண்மை. இப்போ அது குழந்தை பெரியவங்கன்ற மாதிரி சட்டங்கள் மாறிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் 30 வயசான பாட்டி 14 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அதுக்கு 14 வயசு ஆகுதுன்னா அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 30-32 வயசில் ஒரு பெண் பேரம்பேத்திய கொஞ்சம் வயசுக்கு இப்போ 30ல் தான் கல்யாணமே. இவங்களுக்கே பாட்டி ஆறதுக்கு முன்னாடியே 30 வந்துடுது. அப்போ அவங்களுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகுது. அப்புறம் அவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி இன்னொரு 30ன்னா 60 ஆயிடும். ஸோ இப்போ காலங்கள் மாறிடுச்சு. இந்த பழைய காலம் மாதிரி நம்ம இருக்க முடியாது. இப்போ லிவிங் டுகெதர் அது இதெல்லாம் வந்துருச்சு. நிறையா விஷயங்கள் வந்துருச்சு. அது என்னென்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஏதோ ஊர்லாம் இருக்குது. பேர் பெங்களூரில் தான் அந்த பேரில் வைப்பாங்க. ஸோ அப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு. அது எல்லாம் ஏற்றுக்கிறாங்க, சரி பிடிச்சவங்க பண்ணுறாங்க. ஆனால் ஐயா ராம்தாஸ் அந்த காலத்திலே புரட்சியாளராக இருந்திருக்காரு. இந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் அப்படின்னாலே நர்ஸு கூட ஒரு உறவுன்றது எளிதாக வந்துடும். ஏன்னா அவங்க கூடயே இருக்கிறாங்கல்ல.
ஒரு காதல் வர்றது அது வருது ஏதோ ஒன்று வரும். ஸோ அந்த வகையில் வந்திருக்கலாம். ஒரு பொறுப்பாக இருந்தது அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், இது ஒரு எல்லை மீறி போகிறது ஒரு சிலரை பொறுத்து. எல்லை மீறி போயிட்டாருன்னு நீங்கள் சொல்லாதீங்கம்மா. அவர் என்ன எல்லை மீறி ஒரு தொல்லை இல்லாமல் வாழணும்னு நினச்சிருக்காரு. அதுவும் நமக்கு ஒரு புதிய 2வது மனைவி, மருத்துவத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மனைவியாகவும், குடும்பத்தையும் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ஒரு மனைவி வச்சிருக்காரு. இதில் தப்புன்னு சொல்கிறதுக்கோ சரின்னு சொல்றதுக்கோ நம்ம சொல்ல முடியாது. பலர் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்களே. ஆமாம், அந்த காலகட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பல மனைவிகளோட இருப்பாங்க. மன்னராட்சி காலத்துலலாம் இப்போ ஒரு 10-12 மனைவி இருக்கும். முதல் மனைவிக்கு தான் எல்லா அதிகாரமும். முதல் மனைவிக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து அரசரை மூத்த பையன் தான் ஆக முடியும். மற்ற எல்லாமே வேஸ்ட்டு தான். ஆனால் அதே மன்னனுக்கு மீனவ மாதேவி, மாதவ மாதேவி, மூதேவின்னு நிறையா இருக்கும். ஒரு 10 வச்சுருப்பார். ஒரு ஜாதிக்கு அந்த பிரிவுக்கு ஒன்றா வச்சுருப்பார். அவர்களுக்கெல்லாம் என்ன நல்ல ஒரு அந்தஸ்து இருக்குமே தவிர அவர்கள் பிள்ளைங்கள்லாம் பெருசாக வர முடியாது. அது மன்னராட்சி இப்போ தானே போயிருக்கு, 100 வருஷம் தானே அது. அப்போ அதோட தொடர்ச்சியாக எல்லோரும் 3 மனைவி. இப்போ நீங்கள் 50, 60, 70 வயசுக்கு முன்னாடி பண்ணால் குறைந்தபட்சம் 3 மனைவி இருக்கும். அந்த காலத்தில் சீக்கிரமே செத்துருவாங்க. ஒன்றும் புருஷன் செத்துருவாங்க, இல்லைன்னா மனைவி செத்துருவோம். டிபி, ஆஸ்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பிள்ளையை பார்த்துட்டு செத்துட்டாயா, சரி நான் அவர் தங்கச்சியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. தங்கச்சிகள் பாவப்பட்ட ஜீவன்கள். தங்கச்சியை பிறகுதெல்லாம் எப்போ எவனும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு. மருத்துவ இது ரொம்ப குறைவாக இருந்த காலத்தில் அந்த மாதிரி சரி அந்த பிள்ளைய பாசமாக பார்க்கணும்னா தங்கச்சி சித்தி அப்படின்வாங்க. அதுவும் எதாவது போயிடுச்சு அப்படின்னா 3வது சித்தியை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், மூத்த மனைவி பிள்ளை இல்லைன்னு சொல்லி 2வது தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிடுவான். குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைங்கும் போது சரி அந்த பொண்ணையும் கொடுங்க அப்படின்வான். அதுக்கு குழந்தை பாக்கியம் 3வது பொண்ணெல்லாம் கட்டினவங்களாம் இருக்கான். 3 அக்கா தங்கச்சியும் கட்டினவங்களாம் இருக்கான். அது ஒரு காலம். இப்போ பண்ண முடியுமா அப்படி? இப்போ ஒத்துக்குவாங்களாமா இல்லை? ஸோ இது அந்த காலத்தில் நடந்ததை நீங்கள் திருப்பி தோன்றீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்புறம் அந்த காலத்தில் ஏதோ பேசுகிறோம் அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், சௌமியா அன்புமணி அவர்களுடைய நடவடிக்கை சரியானது. இந்த சுசீலா, அந்த அவங்க பேர் வந்து சுசீலா, அவங்களுடைய கைக்குள்ள கட்சி போகிறதும் கட்சி செயல்பாடுகளில் அவங்களுடைய நடவடிக்கைகள் அதீதமானதும் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியை கைப்பற்றியதற்கான முதன்மையான காரணம் அப்படிங்கிறத தான் இப்போ பேசுபொருளாக. அப்ப அது சரிதான். இந்த 50வது ஆண்டு திருமண நிகழ்வு நடந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஐயா ராமதாஸை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு நம்ம அன்புமணியை ஆதரிச்சே ஆகணும். ஏன்னா சில விஷயங்கள் வெளியில சொல்ல முடியாது, அதனால அன்புமணியும் சொல்லலை. ரொம்ப டீசெண்டா மெயின்டைன் பண்ணாப்ல. ராமதாஸ் அவர்களும் வந்து அன்புமணியை கேவலமாலாம் பேசலை. இருந்தாலும் ஒரு நான் தான்ப்பா ஓனர்ன்றார். ஆனால் இப்போ தான் தெரியுது, நீங்கள் ஓனராக இருந்தால் பரவாயில்ல, சித்தி ஓனர் ஆகிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா சித்தி சின்ன வயசில் என்னென்னலாம் பண்ணாங்கன்றது அங்கே வீட்டு பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அன்புமணி ராமதாஸ் தான் அதெல்லாம் தெரியும். அதை வெளியே சொல்ல முடியாமல் அவர் தவிச்சிருக்கார் பாவம். இப்போ தான் அவர் இந்த உண்மை வெளியே வரும்போது தான், அப்போ தந்தை கட்சி ஆரம்பித்தார், அவருக்கு நம்ம வாரிசாக இருந்து எல்லாம் வந்துட்டோம், அடுத்து என்கிட்ட கட்சியை கொடுன்னு கேட்கும்போது நான் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன் நான் குடுன்னு கேட்குறேன் அப்படின்னா, அந்த அம்மா கையில் கட்சி டிரான்ஸ்ஃபர் ஆகி பவருக்கு போயிடுச்சுன்னா, இல்லை கட்சியில் பலர் வந்து அவங்களுக்கு நெருங்கக்கூடியவங்களா அதிகாரத்தில் வராங்க. அறக்கட்டளையே வந்து விஸ்வகர்மா அறக்கட்டளைன்னு சொல்லி வந்து அது வந்து பல 100 கோடிகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி அது ஒரு பேசுபொருளாக இருக்குது. இப்போ இவங்களோட நடவடிக்கைகள் அதிகமானதுனால தான் வந்து வராரு. அதுக்காக தான் ராமதாஸ் என்ன பண்ணுறாருன்னா, அப்படிலாம் அந்த அம்மாட்ட கொடுக்க மாட்டேன்ப்பா, உங்கள் அக்காட்ட கொடுத்துட்றேன் உனக்கு பதிலாக. ராமதாஸ் கேட்ப பார்த்தீங்களா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உனக்கு கொடுக்குறதுக்கு உங்க அக்கா கொடுத்துறேன், நீ அந்த அம்மாவுக்கு போயிருந்தான்னு நினைக்கிறேன், அந்த அம்மாவுக்கு போகாதுன்றாரு. இவர் நம்ப மாட்டாரு. அப்போ உங்க அக்காவுக்கு நான் கொடுத்துறேன், இப்போ நம்புவியா நீ? இது வந்து இன்டர்னல் வாரம். அப்போ இப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்களை அந்த அம்மா நெருக்கடி கொடுக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு தான் என்னை மறைச்சு 2வது பொண்டாட்டியாக வச்சிருப்பீங்கும் போது, 50வது நிகழ்வை கொண்டாடுங்கும் போது அப்போ தான் கேட்குறாங்க, எப்போ தாலி கட்டுவீங்க? ஆமாம், அந்த வீடியோவில் கேட்குறாங்க. அப்போ 50 வருஷம் ஒரு தாலின்றது ஒரு கயர்மா. டேய் தம்பி, ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு கயிறை வாங்கிட்டு வாடான்னா 5 ரூபா கொடுத்தா அவனே காசு கேட்காம வாங்கிட்டு வருவான். கொண்டாடா கட்டுறான்னு கட்டிடலாம். அதை ஏன் கட்டலை இவர் அப்படிங்கும்போது இவர் தான் மைனஸ். அன்புமணி பக்கம் வந்து நிச்சயமாக நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அன்புமணிக்கு அந்த பயம் இருக்கிறது நியாயமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேட்டியிலேருந்து இனி அன்புமணி சார்பாக ஸ்டாண்ட் எடுக்கணும், அவருக்கு ஆதரவாக. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ நாள் அவருக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுத்துருந்தோம், இப்போ இவருக்கு ஆதரவு. ஏன்னா ஒரு குழந்தை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க, அன்புமணின்ற அந்த அழகிய குழந்தை, ஒரே ஆம்பளை பையன். சின்ன வயசில் பார்க்கும்போது நம்ம அம்மா இது சித்தியா எப்படி அப்படின்னு அந்த கேள்வி மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, பாமக
சாதி கட்சி அப்படிங்கிற முத்திரையை வந்து அவங்க இல்ல அப்படின்னு சொன்னா கூட சாதி கட்சியே பேதி கட்சியே அதை அடுத்து இல்ல இவங்க வந்து இப்ப இத அடிப்படையில பார்க்கும்போது இந்த வீடியோ எல்லாம் வெளியில வந்த பிறகு நம்ம அவங்க ஒரு வேற ஒரு இதை சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். அரசியல் ரீதியாக நெருக்கடி இருக்கும்போது அன்புமணி இன்னொன்று கூட இருந்ததுன்னா சித்தியா தேர்ந்தெடுத்தேப்பா அது நம்ம ஜாதியில இருந்தே பண்ணியிருந்தேன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். அப்போ வேற ஜாதியில நீ திருமணம் செய்து விட்டு காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பாக பேசினீரே. அப்படி இருக்கும் சோசியல் மீடியா முழுக்க இப்ப வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஜாதி பார்த்து வன்னியர்லேயே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கணும், வேலைக்கு வச்சிருந்திருக்கணும். இடஒதுக்கீடு பற்றி இவர் பேசுகிறாரு. அன்னைக்கு டாக்டராக இருக்கப்பறம் ஒரு வன்னிய பெண்ணுக்கு வேலை கொடுத்துருக்கணுமா இல்லையா? இவர் வேலை கொடுக்குறது ஒரு ஆளுக்கு. என்ன வேலை? அந்த காலத்தில் வந்து சிரிஞ்சி கழுவி வைக்கிற வேலை தான். சுடுதண்ணியில் சிரிஞ்சியை போடணும். இப்போ தான் டிஸ்போசபிள் சிரிஞ்சி. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? அது கண்ணாடி சிரிஞ்சி சின்ன பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க. குழந்தையா இருக்கும்போது குத்தி விட்டுப்பாங்க உங்களுக்கு. அதாவது என்னென்னா தண்ணியில் கொதிச்சுட்டு இருக்கேன் அதில் தூக்கி சிரிஞ்ச போட்டோன்னே கொதிச்சு அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் செத்துரும். அப்புறம் எடுத்து 2 டைம் அடிச்சுட்டு எடுப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஆள் வேணும். இப்போ வந்து டிஸ்போசபிள் டாக்டர் மட்டும் இருந்தால் போதும். டக்குன்னு பாக்கெட்டை கிளிக்க வேண்டிய ஏற்ற வேண்டியது தூக்கி இதில் போட்டோன்னா குப்பாயில் போயிடுவாங்க. அப்போ சிரிஞ்சியை வேக வைக்கணும், பாக்டீரியாவை கொல்லணும், வைரஸை கொல்லணும். அந்த காலத்தில் வந்து சற்று வந்து இழுத்து பூட்டுற மாதிரி இருக்கும், இழுக்கணும், கடையை அடைச்சிட்டு போகணும். இதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு சரி ஒரு வன்னிய பெண்ணை வச்சுருக்கலாமே. அந்த காலத்தில் வன்னியர் பெண்கள் படிக்கவே இல்லையா? இல்லை வன்னிய ஆண் யாராக இருக்கு இல்லையா, பையன் இல்லையா, கம்பவுண்டரா? அப்போ ஒரு ஆசாரி பெண்ணை தேடி பிடித்து வைத்து அவரை திருமணமும் செய்திருக்கும் போது இவர் எப்படி வந்து ஜாதி கட்சி தலைவராக ஆக முடியும்? அப்போ வன்னிய ஆசாரி நலச்சங்கம் தான் வைக்கணும். வன்னிய குல சத்திரிய விஸ்வகர்மா ஆசாரி சங்கம் அப்படின்னு கட்சின்னு வச்சு அக்கினி சட்டி மேலே ஒரு ஏதாவது ஒரு தங்க இதை வாட்டுற மாதிரி வச்சு சிம்பிளை மாற்ற வேண்டியதான். இல்லை இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கட்சி அவங்களுடைய அந்த பைலா என்ன அதெல்லாம் விட பைலால இல்லாதது இல்லைம்மா இது. இல்லை அதான் சொல்ல பைலால 2வது பொண்டாட்டின்றது பைலால அரசியல் கட்சி தலைவர் எந்த கட்சி பைலால இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூல இருக்கு. தலைவர் 2வது மனைவி வைத்துக் கொள்ளக்கூடாது. இல்ல சார், அதான் என்னன்னா பிஜேபியில RSSல திமுகல மதிமுகல தேமுதிகல எதுலயுமே இருக்காது, மனைவியை பத்தி இருக்காது. கட்சியே பிளவுபட்டு இருக்கு. இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு டெட் எண்ட்ல இருக்கும்போது இந்த நேரத்துல கண்டிப்பா 50வது கல்யாணம் பண்ணியே ஆகணும்ன்ற அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க ஏமாத்துவீங்க? கல்யாணம் பண்ணி 50 வருஷம் வரைக்கும் நம்ம அந்த சைடு பெண் நியாயம் நியாயம் அந்த சைடே போகல. நம்ம பெண் வந்து பாவம் பாமக கட்சி ரீதியா தான் பேசுறோம் சார். இந்த மாதிரி பேசுறீங்க, பெண்ணுக்கு ஆதரவா எல்லாம் பேசுறீங்க. நீங்க அவங்க பெண்ணா பேசணும்னா ஆரம்ப காலத்திலே அவங்க வந்து இது வந்து அவங்க ஏமாளியா இருந்திருக்காங்கம்மா, பாவம். பெண்ணுக்கு ஆதரவாலாம் பேச முடியாது சார். பாமக ரீதியா இப்ப நம்ம அரசு ரீதியா பாமக ஆதரவா பேசுங்க, இல்ல பெண்ணுக்கு இல்ல சார். அப்ப பெண் பாவம் பொல்லாததுமா அது? நீங்க பாமக ஆதரவா பேசுறீங்க அப்படின்னா ஒரு பெண் வாழ்க்கையை நடுத்தருல விடுறீங்கல்ல, அப்புறம் அதுக்கு என்ன? அது குழந்தையும் இல்லை அந்த அம்மாவுக்கு. 50 வருஷமா தாலியும் கட்டல, ஆனா மனைவின்னு 50வது வருஷம் கொண்டாடு. எதை வச்சு கொண்டாடுறீங்க 50வது வருஷம்? இப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு ஆதரவாக செயல்படுங்க. ஒரு பெண்ணே பெண்ணுக்கு எதிராக செயல்படும் போது அப்புறம் இந்த சமூகம் எப்படி அந்த பெண்ணை மதிக்கும்? சரி, இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்காக பேசுங்க, இல்லை ஐயா ராமதாஸ்க்கு நியாயம்னு பேசுங்க. 2 பேர் மேலேயும் தவறு இருக்கு. அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. நம்ம அதை வந்து அதனால பாமகவுல என்ன விளைவுகள் அதை தான் அதான் பாமகல அந்த அம்மா கையில இல்ல. இந்த விஷயத்துல இந்த வயதான காலத்துல இவ்வளவு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கட்சியில எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு நாள் அழுத்தம் கொடுத்துருந்தா சின்ன வயசுல அழுத்தம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் நடு வயசுல அவர் பீக்ல இருக்கும்போது அழுத்தம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ சாக போகிற காலம் 50 வயசுல இப்போ இருக்கு, இன்னும் 50 வருஷம் வாழட்டும். வயதான காலத்தில் அந்த அம்மையார் வந்து 50 வருஷம், அது ஒரு 70 வயசு மேலாச்சு. இதுக்கு மேலே அழுத்தம் கொடுக்காம எப்படிமா இருக்க முடியும்? அந்த அம்மா கொடுக்கும். இவ்வளோ நாளாக ஏன் அமைதியாக இருந்தாங்கன்ற கேள்வியும் வருதுல்ல சார். இப்போ தான் நம்ம பிரச்சனை வரும்போது தானே, பஞ்சாயத்துன்னு வரும்போது தானே நம்ம பேச முடியும். இவ்வளோ நாள் அவன் ஆடு திருடுச்சுன்னு கனவு கண்டன்றான். அவன் பிராது கொடுத்து பஞ்சாயத்து கூப்பிட்டாதானே ஆடு பஞ்சாயத்து பேச முடியும், சும்மா கூப்பிட்டா பேச முடியும். இல்ல இப்ப இதன் மூலமா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடு குற்றச்சாட்டு நியாயம் அப்படிங்கறது நான் சொல்றேன். அரசியல் ரீதியா அந்த அம்மாவும் நியாயமான ஆள் தான். ஏன்னா திருமணம் செய்து எனக்கு தாலி கட்டுன்றாங்க ஒரு பெண்ணோட. நீங்க வந்து இது பாத்தீங்களா, அது கமலஹாசன் படம் ஒண்ணு, இது விரும்மாண்டின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு ஸ்டைல்ல ஒரு கதை சொல்லுவாரு, வில்லன் ஒரு ஸ்டைல் நடந்தது. இப்ப இந்த 3 பேர் ஆங்கிள் பார்ப்பாங்க. அது மாதிரி என்னைய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், இதோட கூட இந்த பேட்டியை முடிச்சுக்கலாம். ராமதாஸ் ஐயா செய்தது நியாயம், 100க்கு 100 நியாயம் அந்த காலத்துல. ஏன்னா
ஆஃபீஸை கடையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு லேடி வேணும், ம். சிரிஞ்சு வேக போடுறதுக்கு லேடி வேணும், ஆள் வராங்கன்னா நோட்டில் எழுதி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், பொறுப்பான ஆள் வேணும்னு இருந்திருக்காங்க. அந்த அம்மா மேலே காதல் வயப்பட்டார். காதல் தப்பு கிடையாது, காதல் வயப்பட்டார். கல்யாணம் ஆனாலும் காதல் எந்த வருஷத்துக்கு வேணா வரும்ன்றதை நிரூபிச்சிருக்காரு. ஆமாம்மா, கல்யாணம் காதல்ன்றதுக்கு கல்யாணம் இல்லை. இப்ப அவருடைய வயது, அவருடைய வயசாயிருச்சுமா, இப்போ ஏமா லவ் பண்ணாரு? 50 செயல்பாடு வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணது இப்போ ஏமா பேசுறீங்க? அன்னைக்கு அவருக்கு இளம் வயசு, காதல் வந்திருக்கு. இன்னைக்கு 80. சட்டப்படி குற்றம் தானே சார்? சட்டப்படி குற்றம்னு அந்த காலத்துல இல்லைம்மா. அப்பதான் வந்து சட்டங்கள்லாம் மாறுது. மாறுற காலத்துல லவ் பண்ணிட்டாரு, காதலை தடுக்க முடியுமாம்மா? காற்றை தடுக்க முடியுமா? காற்றையும் தடுக்க முடியாது, காதலையும் தடுக்க முடியாது. காதல் வயப்பட்டார், கிளம்பிட்டா அவர் தரப்புல என்னை பொறுத்தவரை நியாயம்தான். ஒரு பொறுப்பான பொண்ணு வேணும், 2வது கடையை ஆஃபீஸை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுட்டாருன்றது நியாயமாக இருக்கும். அந்த லேடியும் ஒரு டாக்டர் லவ் பண்ணுறாரு, நம்ம சாதாரண நர்ஸு. அப்போ இந்த டைலாக்லாம் நடந்திருக்கும். தமிழ் படத்தில் பல படங்களில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள், என்னைய போய் லவ் பண்ணுறீங்க, இந்த சமூகம் ஒத்துக்குமா, குடும்பம் ஒத்துக்குமான்ற மாதிரிலாம் இவங்க பேசியிருந்துருக்காங்க. பல நாள் ரோட்டில் நின்று பேசியிருந்துருப்பாங்க. திண்டிவனத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையோ எங்கேயோ உட்காந்து. அந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் கூட பேஷண்ட் வராத டயத்தில் இந்த சண்டையெல்லாம் நடந்திருக்கும். நடந்திருக்காதுன்றீங்களா? நடந்திருக்காதாம்மா? 2 பேர் லவ் பண்ணுறாங்க, பேஷண்ட் வரல, இன்னைக்கு சனிக்கிழமை பேஷண்ட்டே இல்லை. அந்த நேரத்தில் இந்த டாக்டர் நர்ஸ் என்ன பேசியிருப்பாங்க? நீங்கள் எப்போ எனக்கு தாலி கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா நான் உங்களோட தகுதி என்ன, என் தகுதி என்ன? நீங்கள் வந்து டாக்டர், நான் வந்து சாதாரண நர்ஸு, என்னைய போய் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது அவர் ஒரு நியாயத்தை சொல்லியிருப்பார். இல்லைம்மா, அப்படி கிடையாது, நீ நர்ஸாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் அது வேறு. காதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் வருமே தவிர டாக்டர் நர்ஸுன்னெலாம் பார்க்காதுமா காதல்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. அது முடிஞ்சப்போ அவர் செஞ்ச நியாயம் வச்சுட்டிங்களா? இதுவும் இந்த அம்மாவும் சீக்கிரம் ஒத்துருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து டாக்டர் நர்ஸு, நீங்கள் வந்து பெரிய வன்னிய சமூகம், ராஜ வம்சத்தில் பிறந்தவர், நான் வந்து சாதாரண வம்சத்தில் பிறந்தேன்லாம் பேசிட்டு தான் இல்லை அப்படிலாம் கிடையாது, பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அம்மாவும் காதல் வயப்பட்டிருக்கு, அந்த அம்மாவையும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு டாக்டரே தன்னுடைய காதலை சொல்லும்போது என்னம்மா ஆகும்? ஒரு பெண்ணு சரின்னா அந்த காலத்தில் டாக்டர்னா எவ்வளோ பெருசு, மயங்கிட்டாங்க இருந்தாங்க, அவருக்கு சேவை செய்கிறக்காக அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்க செஞ்சது தப்பு, கொலை குற்றம் கிடையாது, தப்பு கிடையாது. இதுக்கிடையில் மகனாக பிறந்த அன்புமணி சின்ன குழந்தையாக வளர்றாப்புல. அவருக்கு இந்த விவரமே தெரியாது. அவருக்கு அப்போ 20 வயசு இருந்ததுன்னா தடுத்து இந்த காதலை நிறுத்தியிருப்பார். அவர் குழந்தையாக இருக்கும்போது அவரையும் தூக்கிட்டு வந்து சித்தி பாரு, சித்தி மடியில் உட்காந்துக்கோ அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சிருப்பாங்க. சின்ன வயசில் கொஞ்சிருப்பாங்களா, கொஞ்சிருக்க மாட்டாங்களாம்மா? ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அன்புமணியை அவர் தூக்கிட்டு வந்திருப்பாரா, வந்திருக்க மாட்டாரா? பெத்த தந்தைன்ற வகையில் குழந்தையை தூக்கிட்டு. அப்போ குழந்தையை தூக்கிட்டு வரும்போது ஒரு நர்ஸாக இருந்து அவரை காதலித்தவர்னு அவருடைய குழந்தைன்றப்ப கொஞ்சிருப்பாங்களா இல்லையா அந்த குழந்தையை தூக்கி? புரியுதா உங்களுக்கு? ஆனால் அப்போ அன்புமணிக்கு விவரம் தெரியாது, தூக்குனோடனே போயிருப்பார். ஆனால் இன்னைக்கு விவரம் தெரிஞ்ச உடனே கட்சி அவங்களுக்கு போயிடும் அப்படின்னோடனே டென்ஷன் ஆகிறாரு. அப்போ இவர் செய்கிறது நியாயம்தான். அப்போ 3 பேருமே நியாயம்தான், யாரையுமே நான் குறை சொல்லலை. புரியுதா? ஐயா 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நீங்கள் அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. இளம் வயதில் எல்லாரும் அப்படி இருக்கிறது தான், காதலிக்கிறாரு, ஏமாத்தலையே அப்படின்ற வகையில் ஐயா நியாயமானவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அது வந்து இப்போ சட்டப்பூர்வமா தமிழக அரசியல் வரலாற்றுல இது மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு இருந்திருக்கு. அத வந்து ஒரு காலத்துல ஏத்துக்கலனா கூட பிறகு வந்து அவங்க வந்து வெளிப்படையா தான் நடத்திருக்காங்க. இவ்வளவு ஆண்டுகள் வந்து வெளிப்படையா நடத்தாம இன்னைக்கு வந்து இது பண்றது அப்படிங்கிறது அவருக்கு தோணி இருக்கு சொல்றாருமா. நீ ஐயாவை இந்த இடத்துல இந்த காதல்ல குற்றம் சொன்னீங்கன்னா அது வந்து காதல், அது வேற. அதே மாதிரி அந்த அம்மாவும் பண்ணது காதல், அந்த மாதிரி தியாகமும் பண்ணிருக்காங்க, பர்சனல் லைஃப்ல குழந்தை இல்ல இருக்க எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்புமணி கடைசியா என்ன பயப்படுறாருன்னா, கடைசி காலத்துல அந்த அம்மா உண்மையிலேயே கட்சிக்கு வந்து இதெல்லாம் கேப்சர் பண்ணி அதுக்கு பிள்ளைங்களே இல்லை, எப்படி கட்சி போகும்னு பார்த்துக்கலாம். ஆனால் அன்புமணிக்கு ஒரு பயம், அப்பா கிடையாது. இந்த பாமகல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல சிலரும் சரி, ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிற சிலரும் சரி, இவங்களுடைய இந்த சுசிலாமாவனுடைய வீட்டு விசேஷங்கள் பலதுல வந்து சில விடத்துக்கு முன்பாகவே கலந்துகிட்ட பவியமாக நடந்து கொள்கிற பல வீடியோக்களை பார்த்துருக்கோம். அப்ப கட்சியில அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கவும் தான். எப்படிமா நீங்களா பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அந்த அம்மா கட்சியில செயல்பாடு இருக்குன்னீங்கன்னா எப்படிமா? அது போட்டோ வீடியோஸ்லாம் பார்க்குறோமே சார். என்ன பண்றாங்க அந்த அம்மா? உத்தரவு அருள்மொழி அவர் எம்எல்ஏ அருள்மொழி அவர்களும் சரி, ஜிகே மணி அவர்களும் சரி போயிருப்பாங்க. சில பொறுப்பாளர்களுமே மனைவிமா, புரியுதா? ஐயாவால் காதலிக்க ஒரு மனைவி, காதல் மனைவி
அவர் போய் பார்க்கறது என்ன இல்ல தப்பு? அழுத்தம் கூட கட்சி அவர் நிகழ்வு அந்த அம்மா கூட சீக்கிரம் பண்ணிட்டு நீங்கள் இனிமேல் வந்து இப்படி நடக்கணும், இவங்க உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்கன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அது அவங்க குடும்பம், அது இனிமேல் தான் வெளியே வரும். ஸோ என்னோடதை பொறுத்தளவுக்கு ஒன்று என்னென்னா, அந்த காலகட்டத்தில் கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் செஞ்சது ஒரு காதலின் வெளிப்பாடு. அதே அந்த பெண்ணும் ஏற்றுக்கொண்டு இளம் பெண்ணாக இருக்கும்போது காதலிச்சிருக்காங்க. அந்த காதல் இன்று வரை தொடர்ந்து பாருங்க. ஒரு காதல் 50 வருஷம் தொடருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கெல்லாம் 3 மாதம் தாங்க மாதம் பெட்டியை பார்த்தீங்களா? முடிஞ்ச 5ஆவது மாதம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே 2 பேரும் பிரிகிறாங்க. 5 மாதம் குழந்தையே பிறக்கலை. அப்போ இது எவ்வளோ ஜென்யூனான ஒரு காதல் பாருங்கள். 50 வருடமாக காதலிச்சிருக்கு. இன்னைக்கு ஃபங்க்ஷனு அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த அம்மாவையும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ அன்புமணியும் சொல்ல முடியாதுல்ல. புரியுதா இல்லையா? அன்புமணி ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா தவறு. அவருக்கு ஒரு பயம் காரணமாக எதுக்குறாரு. கரெக்டு தான். கட்சி அந்த அம்மாவுக்கு போயிடுச்சுன்னா எவ்வளோ நாள் கழிச்சு தீய சக்தின்னு சொன்னது யாரு அப்படிங்கிறத இப்போ வந்து அது இப்பயும் அவங்க ஓப்பனாக சொல்லலை. ஸோ இதெல்லாமே அந்த குடும்ப பிரச்சனை. ஓகே சார். அதனால் வந்து இதில் அரசியல் எப்படி வருது, இந்த டைம் எப்படி பாமக டோட்டலாக முடிச்சு கட்ட போகிறாங்க, வன்னிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய நிலை என்ன இருக்கு அப்படிங்கிறது அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அதே குடிசையில் குப்பத்திலே இது பண்ணிட்டு ஆடு மாடை குளிக்க ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை வச்சு தான் இந்த தேர்தலில் வந்து நிற்க போகுது. ஆனால் இந்த டைம் நம்ம சொல்கிறது என்னென்னா, ராமதாஸ் ஐயாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், அவர் கை ஓங்கிருச்சு. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அன்புமணியோட கை ஓங்கிரும் இனிமே கட்சியில் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆனால் பாமக ஓட்டு உடையிறது. தமிழக அரசியல் களம், திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. முன்னாடி இருந்தே வெற்றி கூட்டணி அப்படிங்கறதன் அடிப்படையில கூட்டணியில வந்து எந்த சிதறலும் ஏற்படாம முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அப்படியே கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. எதிர்த்தரப்புல இப்ப வரைக்கும் கூட்டணி அமையல. பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சது. அப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவோடு கூட்டணியில இருந்த கட்சிகள்லாம் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட் இப்ப வரைக்கும் தொடருது. அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணியை உறுதி பண்ணாங்க. என்ன ஒரு திட்டத்துல இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை தாண்டி விஜய் அவர்களுடைய வருகை, இதுதான் பேச போறோம். அதிமுக, அதாவது அமித்ஷா அவர்களுடைய திட்டம் தான் என்ன? இந்த கூட்டணி கட்சியினர் அமித்ஷாவோட திட்டம் தமிழ்நாட்டை ஆட்டையை போட்டோன்றது தான். ஆட்டையை போட்டோம்னா அரசியல் ரீதியாக கபலீகரம் பண்ணிட்டோம்னா ஒரு 4.5 லட்சம் கோடி பட்ஜெட். ஏற்கனவே அதை பற்றி பல முறை சொல்லியிருக்கோம். 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒரு 15% வச்சாலும் 50,000 கோடி வரும் வருஷத்துக்கு. அப்போ அசால்ட்டாக ஒரு பிஸ்னஸில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் தனிநபர்கள்னா அது அரசியல் மட்டும்தான். ஸோ அதனால் இதை வந்து குஜராத்திகள் எப்போவுமே பிஸ்னஸில் வந்து கில்லாடிகள், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணி நம்ம இத்தனை லட்சம் கோடிலாம் சம்பாதிக்கிற கஷ்டம். ஏன்னா வந்து 10 லட்சம் கோடி சொத்தோட அதானி வந்து உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிட்டாப்புல. நம்பர் 2 நம்பர் 3லாம் இருந்ததோட ஒழிச்சு கட்டி 18ஆம் இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இது மாநிலங்களை ஒரு 4 மாநிலங்களை கேப்சர் பண்ணாலே 10 லட்சம் கோடி ஈஸியாக அடிச்சிடலாம். கட்சிக்கு நன்மை, நமக்கும் நன்மைன்ற மாதிரி கட்சியை கபலீகரம் செய்வதும், மாநிலத்தை கபலீகரம் செய்கிறதுக்கு கட்சிகளை உடைச்சி அதை விலைக்கு வாங்கிறதோ, இல்லை அடித்து காலி பண்ணுறதோ, இல்லை மிரட்டி பணிய வைக்கிறதோ, இல்லை போலீஸ் சிடியை வச்சு மிரட்டுறதோ, இல்லை ஆர்மியை வச்சு மிரட்டுறதோ, ஏர்ஃபோர்ஸை வச்சு மிரட்டுறதோ, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கபலீகரம் பண்ணி இந்த மாநிலத்தை கையில் எடுத்தால் 4 லட்சம் கோடி டர்ன் ஓவர் சாப்பிட்லாம் அப்படின்றது தான். வடநாட்டிலேருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டை சாப்பிட்லாம், கேரளாவை சாப்பிட்லாம், ஆந்திராவை சாப்பிட்லாம், கர்நாடகாவை சாப்பிட்லான்ட்டு தான் அவரோட பிளான். அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. நோக்கி போகும்போது வீக்காக ஒருத்தர் இருக்கார், எடப்பாடின்னு. அவருக்கு மக்கள் செல்வாக்கும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தலைவர். எம்ஜிஆர் கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதா தெரியும். எடப்பாடியாரை தெரியுமானா எங்கள் சித்தப்பா மகன் மாதிரி இருக்காருன்னு தான் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க. அவர் ஒரு பெரிய ஃபெமிலியரான தலைவர்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் மீது வழக்குகள் இருக்குது, பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ அவரை மிரட்டி அப்படியே அந்த கட்சியை கபலீகரம் பண்ணி அந்த ஓட்டை வாங்கி நம்ம பாக்கெட்டில் போடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் பிஜேபியோட கொள்கை. ஓகே. அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதிமுக முதுகுல சவாரி பண்ணுது பாஜக அப்படிங்கிறது தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விமர்சனமாக தான் இருக்கு. ஆனால் நான் முன்னாடி சவாரி பண்ணலை, குதிரையில் சவாரி பண்ணால் பரவாயில்ல. குதிரைக்கு புல்லுக்கட்டை போட்டு நைஸாக கூட்டு போய் அதோட குதிரையை குப்புற படுக்க வச்சு பிரியாணி போட்ட குனிய வச்சு வெட்டிடுவாங்க. அதுக்கு தான் குதிரையை கூட்டு போறாங்க. சரி சவாரி பண்ணாலும் பரவாயில்ல. இந்த கூட்டணி அமைஞ்சப்பயே இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா பாஜக ஒரு சில கட்சிகள் சிறு கட்சிகளோட நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. இந்த கூட்டணி அமைஞ்சிட்டாவே எல்லாரும் இணைஞ்சது தானே, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தானே. ஆனா வந்து அந்த கூட்டணி கட்சியினர் யாருமே இந்த கூட்டணியில இன்னும்
ஆமா நாங்க இந்த கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு யாரும் சொல்ல அப்படிங்கிற மாட்டாங்கம்மா. நிச்சயமா நீங்க டிடிவி தினகரன்லாம் டிசம்பர்லாம் நாங்க அறிவிப்போம் எந்த கூட்டணியில நாங்க தொடரோம் அப்படிங்கிறாரு. அதாவது எப்படின்னா, கோயில்ல பிச்சை எடுக்கிறவங்க திடீர்னு போய் பள்ளிவாசல்ல பிச்சை எடுக்க மாட்டாங்க, சர்ச்சில் போய் பிச்சை எடுக்க மாட்டாங்க. சில பேர் குடும்பத்தை விட்டு வந்துடுவாங்க, உத்தாச்ச கோட்டையை போட்டு ஆன்மீகத்தில் இருக்க இந்து பிச்சைக்காரர்கள் இந்து மக்களுடைய கோயில்களில் போய் அவர்கள்ட்ட யாசகம் வாங்கி சாப்பிடுவாங்க தவிர அவர் இன்னொருத்துக்கு போக மாட்டாங்க. நீங்கள் ஏன் அங்கே தான் பிரியாணி போடுறாங்களே போலேன்னு கேட்டிங்கன்னா எப்படி எது கணக்கு? அவர்களுக்கு எங்கே தோணுதோ அதுதான் அது அங்கே. இப்போ அரசியல் எடுத்துக்க, நீங்கள் இங்கே பிச்சைக்காரன் நினச்சிடாங்க, பெரிய தப்பாக போயிடும். இவர்கள் ஒரு கொள்கையில் இருக்கா, அது பிஜேபியோட ஒட்டாத அந்த கொள்கை. புரியுது அவங்களுக்கு? ஒட்டாத கொள்கையினால போனால் கூட அது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு மோடிக்காக நான் கூட்டணியில இணைஞ்சேன். யாரு? டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு சட்டமன்ற தேர்தல் வேற அது வேற அப்படின்றாரு. தினகரன்லாம் பாவமா, அவர் ஒரு நல்ல அரசியல் பண்ணுவாரு. ஏன்னா இந்த 5000 ரூபா தரேன், ஓட்டுக்கு 10,000 ரூபா தரேன்னு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து ஜெயிச்சுட்டு ஊரை விட்டு ஓடினாருமா. அவர்லாம் பெரிய அரசியல்வாதி. இதான்னு சொல்லுவாங்க, அவங்களாம் கணக்கில் கிடையாது. அவரும் 4-5 சீட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார். 1-2 ஜெயிச்சா கூட இப்போ நம்ம எம்எல்ஏ உள்ள போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஆசையில் அவர் ஏதாவது பண்ணுவார். இந்த சைட்லேயே பார்த்தா டிடிவி தினகரன் ஒரு பக்கம், சசிகலா அம்மா அரசியல் செயல்பாட்டில் பெருசா இல்லை அப்படிங்கிறதுனால ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்ப சைலண்டாவே இருந்தாரு, அரசியலேருந்து ஒதுக்கப்பட்டு விட்டார், அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார்லாம் நம்மளே கூட பேசியிருக்கோம். திடீர்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு, முதலமைச்சரை பார்த்து பேசினாரு, என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில வரேன்னு அறிவிச்சாரு, 3 முறை சந்திச்சாரு. அவர் இப்போ மீண்டும் மறுபடியும் சைலண்ட் மோடுக்கு போயிருக்காரு. என்ன திட்டத்தை தான் இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அரசியல் அனாதையா போனவர் ஏதாவது ஆசிரமத்துல சேர்ந்து வாழ்க்கையை ஓட்டிடலான்னு பாக்குறாருன்னா, ஆசிரமத்தை சேர்ந்து எந்த ஆசிரமத்துல சேர்க்கல அப்படிங்கும்போது திரும்பி நம்மளே ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு நம்மளே அதுல இருந்துடலாம் அனாதையா அப்படின்னு பிளான் பண்ணாரு. அப்புறம் வேற பிளான் பண்ணி சரி வேற ஏதாவது ஆசிரமத்துல, விஜய் ஆசிரமத்துல சேர்ந்துடலாம், சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க அவங்களோட சேர்ந்து பண்ணலான்னு பார்த்தா அவங்க சேர்க்கவும் இல்லை, சேர்க்கிற மாதிரி தெரியல. அதனால திருப்பி அவர் ஆசிரமத்திலே இருக்காரு. சரி, இங்கே இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்றாங்க. டிடிவி தினகரன் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் தலைமையில 3வது அணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. அதை ஒட்டியே அவர் டிசம்பர்ல நாங்க அறிவிப்போம் நாடாளுமன்ற. ஒரு அரசியல் அனாதைதாம்மா. 2 அனாதிகள் சேர்ந்து என்னமா பண்ணிட முடியும்? அவர்கள் ஏதாவது ஒரு இதுல அடைக்கலம் ஆகணும்னு தான் பார்ப்பாங்க. அதனால விஜய்ன்ற ஆசிரமத்துல 3 வேளை பிரியாணி போடுறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அங்க போய் அடைக்கலம் ஆயிடலாம். இப்ப பாஜகவோடு கூட்டணி, என்டிஏ கூட்டணியில இணைஞ்சா தமிழ்நாட்டுல எம்எல்ஏ ஆக முடியாது, வெற்றி கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு போக்கடம் இல்லாம இருந்துச்சு. அது தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கு, அப்ப 3வது அணி அமைய வாய்ப்பு இருக்கா? 3வது அணி கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ பேர் அனாதையா இருக்காங்க, அரசியல் அனாதையா. அவர்கள் எல்லாம் போய் ஒன்னா சேர்ந்து அவரோட சேர்ந்து மொத்தமா இழுத்து விட்டு வந்துருவாங்க. அதுக்கு சேருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்பதான் 3வது அணி உருவாகணும், அப்பதான் திமுக இன்னும் வலுவா ஜெயிக்கும்ன்ற மாதிரி தான் அவர்கள் கணக்கு. 2வது அணின்னு ஒன்று இருக்கு, அந்த அணியை டுபாகூர் அணி, அது இத்து போன ஈத்தர அணி. இப்போ 3வது அணியோட நிலைமை என்ன நீங்க நினைச்சுப்பாங்க? அப்போ இந்த 2வது அணி 3வது அணியை தனித்தனியா பிரியும் போது முதல் அணி இன்னும் பயங்கர டாப்ல ஜெயிச்சு. இல்ல இப்போ விஜய் பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கு, அதுல 20% வாக்குகள் வரைக்கும், அதான் சார் கருத்து திணிப்புகள் 20% வரைக்கும் சொல்றாங்க. 50 கூட சொல்லலாம். குறிப்பிட்ட சதவீதம் எடுத்தா கூட, ஒரு 5ல இருந்து 10க்குள்ள எடுக்கிறாருன்னு வச்சா கூட, கூட்டணி அமைச்சா ஒரு இன்னும் சில கட்சிகள் ஒரு 6% கூட வரும், 5ல இருந்து 7, 6ன்னு வரும். நான் கூட்டணி கட்சியெல்லாம் என்ன பெரிய தெலுங்கு தேச பார்ட்டியும் இதுவும் சேருது. இருக்கிறதுல யாரோ ஒரு அனாதையை சேர்ப்பாரு, 1% வாங்க. இல்ல இப்ப ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் விஜய் அவர்களோட கூட்டணி அமைச்சா அதிமுகவுடைய பெரும்பான்மை வாக்குகள் அந்த பக்கம் போகும்ல. அப்ப வாக்கு ஒரு பெரும்பான்மை போகாது, 1% போகும். ஜாதி ஓட்டுகள், பாஜக விரும்பாத ஜாதி ஓட்டுகள்லாம் தாவாக போகும். அதுதான் சீமான் பயப்படுறாப்புல. நமக்கு இருக்கிற 7%ல 2 தம்பி பிடிக்கிட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவரு ஒரு பிளானை போடுறாரு. மொத்தமா பிரிஞ்சு பீஸ் ஆயிடும். அந்த இதுல கமலஹாசன் சொல்லுவாப்புல, பாடி பீஸ் ஆயிடுச்சு அப்படி, மேல இருந்து போட்டோன்னே அந்த பீஸ் ஆகுது. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் பீஸா போச்சு. இதுல 4 பேர் ஆகாவலிகள், அதுல 4 ஆகாவலிகள், மொத்தத்துக்கும் டோட்டலா எல்லாம் காலியாயிடும். இந்த எலெக்ஷன் முடிச்சதோட டோட்டலா முடிஞ்சு. ஓகே, தேமுதிக பிரேமலதா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு
எம்பி சீட்டு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு கட்சி நிகழ்வுல பேசியிருக்காங்க. அது வெளியில வந்திருக்கு, எல்லா ஊடகங்களுமே வந்திருக்கு. மறுக்கலை அப்படிங்கும்போது அவங்க பேசுனது உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். எடப்பாடிக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் மாசு இல்லை, காசு கொடுத்து தான் போராட்டத்துல எல்லாம் கூட்டம் கூட்டிட்டு திரியிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க. அப்ப இவ்வளோ நாள் வந்து ராஜ்யசபா சீட் வந்து அடுத்த வருடம் தரோம்னு சொல்லும்போது கொஞ்சம் மௌனம் காத்தாங்க. நாங்க வந்து ஜனவரியில மாநாடு அப்ப அறிவிக்கிறோம் போது பிரச்சனை வரதான் செய்யும். இன்னைக்குதான் நம்ப வச்சு ஏமாத்தும் போது நான் மனசுல வந்து ஒரு பெரிய தர்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எம்பி ஆயிடலான்னு பார்த்து. ஆனா இந்த ஜென்மத்துல அதுக்கு அந்த ராசி இல்லை போல. சுதீஷுக்கோ இல்லை பிரேமலதாக்கோ எம்எல்ஏ எம்பி ஆகிற ராசியே கிடையாது. வேற அவங்க பேரை சொல்லி வேணா யாராவது ஆகலாமே தவிர அவளுக்கு அந்த ராசி. நாடாளுமன்ற தேர்தலே ஜஸ்ட் மிஸ் தானே சார், சொற்ப வாக்குகள் தான். ஜெயிக்கிறது தான் அவர்கிட்ட ஜஸ்ட் மிஸ். அப்படின்னா பஸ்ஸில் அடிபட்டு சாரம் கூட ஜஸ்ட் மிஸ்ல தான் செத்துருவான். ஒரு செகண்ட் லைட்டா தட்டினும் உள்ள விழுந்துனா டயர் கடியில செத்து போயிடும். ஒரு செகண்ட் இப்படின்னு வந்துட்டானா உயிர் பொழைச்சிருவான். அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் தானே வெற்றின்றதே தானே. நீ ஜெயிச்சாதான் வெற்றி. ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தோத்துட்டீங்கனாலும் அது கணக்குல ஏற்ற முடியாது. ஜெயிச்சா வெற்றி, தோத்தா தோல்வி. அந்த மாதிரி தான் தோத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றேன், இந்த மூன்றாவது அணி அமைந்தால் இது வந்து கடும் போட்டியா இருக்கும் அப்படின்னு விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க இது வந்து திமுகவிற்கு சவாலா இருக்கும் சொல்றாங்க. ஆமா, போட்டியா இருக்கும். யாருக்குன்னு இருக்குல்ல, யாருக்கும் வடிவேல் சொல்ல இல்ல, யார் அது பலமான இரண்டு அணியாக ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல திமுக இருக்கு. அந்த கூட்டணி அப்படிங்கிற இடத்துல பலமான இரண்டு கூட்டணிகளாக யார் இருப்பாங்க அடுத்த பிளேஸ்ல அப்படிங்கறதானே இப்ப கொஸ்டின் இருக்காது. பாஜக அதிமுக இருக்குமா இல்லது பிறகு வரக்கூடிய அந்த கூட்டணியா அந்த கூட்டணி எல்லாம் ஆகாவளி கூட்டணியா இருக்கா? அதெல்லாம் பெருசா. ஏன்னா இதுல அதிமுக இருக்குல்ல, இது பாஜக அதிமுக அப்புறம் சில்லறை கட்சிகள்லாம் நிறைய இருக்கு. செதஞ்சு போனது, ஒடிஞ்சு போனதெல்லாம். ஸோ அதுதான் ரெண்டாவதா வரும். விஜய் மூன்றாவதா. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்ப இன்னைக்கு பேசியிருக்கிறது வந்து அவங்க அதிமுக கூட்டணியில நீ தொடர மாட்டாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப அவங்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? தேமுதிகவிற்கான வாய்ப்பு, தேமுதிகவுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னா, கடையெல்லாம் மூடிச்சுன்னா என்ன பண்றது? இருக்கிறத வச்சு தக்காளி சோறு. இப்போ மழைகளை பெஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, விஜய் பத்தின கேள்விகள் வரும்போது ஆரம்பத்துல ரொம்ப சாஃப்டா பேசினாங்க. இப்ப வந்து பேசாதீங்க அப்படின்ட்டாங்க. தூக்கி வளர்க்கறது மட்டும் இல்ல, பார்த்து வளர்ந்த பையன். தூக்கி வளர்ந்த அளவுக்கு சின்ன பையன் கிடையாது. விஜய்க்கு 50 வயசுக்கு மேல ஆச்சு, அந்த அம்மாக்கு 65 ஏதோ சம்திங் தான். பார்த்து வளர்ந்த பையன். பார்த்து வளர்ந்த பையன் தலைவராகவும் நம்ம ஆதிக்க சக்தி நம்ம காட்டா எல்லாரும் அலர்வா. நம்ம போய் அந்த தம்பியோட சேர முடியுமா? அந்த அதுக்கு திமுகவே பெட்டர்னு திமுக அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால விஜயகாந்தோட அந்த கட்சி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஏதாவது அவங்க வாழணும்ல, ஏதாவது ஒன்று அரசியல் உருட்டல் பண்ணிட்டாங்க. ஓகே, சி ஓட்டர் கருத்து கணிப்பு, இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்த கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க. அதுல வந்து சிஎம் அடுத்த தலைவர் அப்படிங்கும்போது அதுல முதலிடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இரண்டாவது இடத்துல விஜய் 18% இருக்காரு. மூன்றாவது இடத்துல இபிஎஸ் அவர்கள் இருக்காரு. இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கும்போது இதுல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இந்திய அளவுல மீண்டும் இப்போ மக்களவை தேர்தல் நடந்தா கூட மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் தான் வருவாரு. மக்கள் செல்வாக்கு அவருக்கு இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு இருக்கு. எல்லாம் கருத்து திணிப்புமா? இது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு. வாங்கின காசு கூவிருக்காங்க கொய்யா அப்படின்ற கதை தான். இதுல ரெண்டாவது இடத்துல விஜய் கொண்டு வந்ததுக்கான அதுதான் பிளான். அது சும்மா அது போட்டு புரட்டுறது. அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதும் விஜய் முன்னுக்கு. அதாவது அடுத்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கணும் உலகத்துக்கே தெரியும். அதனால அதை போட்டுட்டா. அது பர்சன்டேஜ் 27% தான் குறைச்சிருக்காங்க. ஆமா, போட்டுட்டான். மீதி 2 இப்படி அப்படியே உருட்டுவாங்க. உருட்டி ஏதாவது ஒரு கேம் ஆடினாதான் நீங்க பேசுவீங்க. நீங்க 2வது எடப்பாடி 3வது விஜய்னா சப்பையா தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானே என்னையா சொல்றேன் அப்படின்னு. ஆனா இப்படி மாத்தி போட்டோம்னா அது ஒரு பேச்சா கிளம்புது இல்ல. ஸோ அதுதான் அவருடைய கணக்கு. இன்னொன்னு 27% தான் முக ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கூட விமர்சிச்சிருந்தாரு, ஒரு முதலமைச்சர் மினிமம் ஒரு 40 நாமளா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னா ஒரு 40% வந்திருக்கலாம். ஆனா வந்து 27% என்னங்கண்ணா இது, அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா 60-70 வந்திருக்கணுமே அப்படின்னு அவரு. நீ அது கூட வரல இல்லை அப்படின்ட்டு அது சில பேர் சொல்லுவான். நான் வந்து 5 மார்க் வாங்கினா அந்த இதில் செந்தில் சொல்லாமல். ஆனால் நான் 10th ஃபெயிலுண்ணா, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ். ஆமாம், நான் 9th பாஸ்ண்ணே, நீ 10th ஃபெயில்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தான். ஸோ
அப்புறம் 27 வாங்குற 30 வாங்குற, நீ என்ன வாங்குற, நீ முட்டை தானே வாங்குற, ம். உனக்கு என்னத்துக்கு வாயுது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கேட்பாங்க. இது வந்து அதிமுகவிற்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமான ஒரு எச்சரிக்கை மணியா இல்ல திமுகவிற்கான யார்கிட்ட காசு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சாதகமா போட்டிருப்பாங்க. போட்டுட்டு எதிராளியா எப்படி போட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கிறேன்னு போடு, மீதி என்னத்தையே போடுன்னு சொல்லி காசு வாங்கிருக்கலாம். இல்லைன்னா என்னைய சேர்க்க நீ வந்து திமுக தான் ஜெயிக்குன்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்க, ஆனால் செகண்ட் நான் தான் வருவேன்னு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ யாருமே இதே சி ஓட்டர் தான் 20% வாக்குகளை வாங்குவார் விஜய். அதுதான்மா பேமெண்ட் ஆதவர்ஜனாவோட வேலை தான். அதெல்லாம் காசை கொடுத்து போட வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டிஎம்கே தான் ஜெயிக்கும், உங்க கிரெடிபிலிட்டிக்கு எந்த மாற்றம் வராது. நான் அப்பயே சொன்னமே டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடலாம். ஆனா செகண்ட் இடத்துக்கு எங்களை போடுங்கன்னு ஒரு பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. புரியுதாங்க? அதனால அங்கே போட்டுருப்பாங்க. 4வது இடத்துல சீமான் அவர்கள் இல்லை, திருமாவளவன் அவர்களோ இல்லை யாரோ இல்லை, கூட்டணியில் இருக்கிறதுனால கூட திருமாவளவன் அவர்களை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீமான் அவர்கள் இல்லை, அண்ணாமலை இருக்காரு, அவர் தனி கட்சியோ இல்லை பாஜக தலைவரோ. அண்ணாமலை அதுக்கு பதில் சொல்லும் போது இவங்க எல்லாம் வந்து அண்ணாமலைட்டே காசு வாங்கியிருப்பாங்க, விஜய்கிட்டே காசு வாங்கியிருப்பாங்க. டிஎம்கே ஜெயிக்குதுன்னு போட்டுங்க, மீதி எங்களை மேலே தூக்கி விடுங்க. அண்ணாமலை கட்சியிலே கிடையாது, பதவியில் கிடையாது. அப்புறம் அவர் எப்படி சிஎம் ஆகிறாரு? அவர் எந்த மண்ணாங்கட்டி பதவி கூட இது வரைக்கும் கொடுக்கல. அப்போ அண்ணாமலை காசு கொடுத்து இது ஒரு பிஸ்னஸ் தான், முதலீடு போட்டால் தானே சம்பாதிக்க முடியும். அதனால் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு 50 லட்சம் 1 கோடி தரேன், நீங்கள் வந்து என்னைய வந்து எடுக்கிறீங்க சர்வே வேண்டா, பெரிய அமௌண்ட்டு பெரிய ஆள்கிட்ட வாங்கிக்கோங்க, நான் ஒரு ரூபா தந்துடுறேன், என் பேரை ₹1 2 தந்துடுறேன், அதை வச்சு நான் கொடுத்துருவேன், நான் ஒரு 5 கோடி கொடுத்துறேன், விஜய் தான் அடுத்த சிஎம்னு போடுங்கன்னா அது போட முடியாதுங்க. அதனால் 5% கூட வாங்க மாட்டோம், கட்சி முகரையும் நீலாம் வருவேன். சரி அப்போ என்ன பண்ணலாம், காசு கொடு வேணா 15 போடுவேன், 20 நாள் போட்டுருவேங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. கொடுத்தோன்னே அவன் வந்து ஜெயிக்கிறது டிஎம்கே தான், இவன் ஜெயிச்சான்னா தோத்தான்னா. புரியுதா உங்களுக்கு? விஜய் வந்து ஒரு 2-3 இடம் வந்த 2-3 சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். கிடைச்சா அதோட விஜய் ஆட்டோ க்ளோஸு. ஏதாவது ஒரு கட்சிக்கு அவங்க தாவி உள்ளே போயிடுவாங்க, விஜயகாந்த் மாதிரி டிஎம்கேல சேர்ந்துருவாங்க 3 பேர், அதோட விஜய் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் உண்மை. இதெல்லாம் காசு கொடுத்து போடுற சர்வே. இந்த கருத்து கணிப்புல இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓட் ஷோன்னு சொல்லிட்டு பீகார்ல அவ்வளோ பெரிய யாத்திரையை வந்து மக்கள் அவ்வளோ பேர் குவிஞ்சு அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க. நம்ம சிஎம் கூட அந்த யாத்திரையெல்லாம் போய் கலந்துட்டு வந்தாரு. இவ்வளவு குற்றச்சாட்டுகள், நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் வந்து 65 லட்சம் வாக்காளர்கள் லிஸ்ட்டை வெளியிடணும் அப்படின்லாம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஆதார் கார்டை ஏத்துக்கணும் அப்படின்னா பல உத்தரவுகளை போட்டிருக்காங்க. இவ்வளோ மைனஸ், இவ்வளோ பேசு பொருள்கள் இருக்கு, பகல்காம் விஷயமெல்லாம் இருக்கு. ஆனா வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய செல்வாக்கு குறையல அப்படின்றாங்க. வரைக்கும் பாயின்றது இது ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு வெயிட்டா பணம் அடிச்சு விட்டுருப்பாங்க, இல்லை மிரட்டலாம் இருக்கும். அதனால சொல்லியிருக்கேன், மோடியெல்லாம் இந்திய மக்கள் மத்தியிலேருந்து தூக்கி எறியப்பட்டு பல நாள் ஆச்சு. போன எலெக்ஷன்லேயே மோடி ஜெயிச்சது 140 சீட்டு தான், மீதி 100 சீட்டுங்கிற லெவலில் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு காசை கொடுத்து டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ண சொல்லியிருப்பாங்க, அதான் பண்ணியிருப்பாங்க. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.